ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் 2026க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் பற்றி தான் இந்த பதிவை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன். ஸோ சீட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஸோ அதில் படி பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறையா மெடிக்கல் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக தான் இருக்குது. இப்போ வந்து நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 30லேருந்து 40 மார்க்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம மார்க்குக்கு நம்ம ரேங்க்குக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். பட் இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சீட்ஸ் கிடைக்குமோ அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியாவில் வந்து புது காலேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 25 காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 150 சீட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சீட்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சைன் தான். ஏன்னா 150 மாணவர்களுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு சீட்ஸ் வந்து கிடைக்க போகுது கவர்மெண்ட் காலேஜஸில். அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரைவேட் காலேஜ் போகிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் வந்துடுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்டு திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 3 காலேஜஸ்லாம் வந்து 50-50 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு சில காலேஜஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னமும் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அது வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து அதை வெளியில் போகிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு முன்னாடி எவ்வளவு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து காஞ்சிபுரமில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதில் வந்து ஒரு 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு 800 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1200 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். அதில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து போக மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கும். ஸோ இதில் தனலட்சுமி சீனிவாசன் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் மட்டுமே வந்து தமிழ்நாடு கோட்டாவில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5439 சீட்ஸ் வந்து நமக்கு கோட்டாவில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாணவர்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 529 காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே 63,296 இருக்குது. ஸோ இதில் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா வரும். ஸோ இதில் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மீதி இருக்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ் கோட்டாவுக்கு வந்து போய்க்க முடியும். அடுத்து வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,36,939 சீட்ஸ் வந்து இதில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். பட் ப்ரைவேட்டில் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்தம் 800 சீட்ஸ் வந்து இப்போது கவுன்சிலிங் வந்துட்டுருக்க சீட்ஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க அப்படின்னு கவுன்சில்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்னென்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து தெரியும். ஸோ அப்படி வந்து வெளியில் போச்சு அப்படின்னா 800 சீட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் வந்து 800 சீட்ஸ் வந்து லேக் ஆகும். இருந்தாலும் வந்து ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதும் இந்த ப்ரைவேட் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சீட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்தியாவில் 400 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2000 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2400 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் வந்து நமக்கு வரும். இதில் வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லிட முடியும். ஸோ இன்னமும் வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த காலேஜஸ்க்கு எவ்வளோ சீட்ஸை வந்து இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுலாம் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னமும் வந்து வர காலங்களில் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ மெடிக்கலுக்கு வந்து நமக்கு சீட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.